baptizer with the fire of Holy Spirit and the coming King Jesus Christ of Nazareth. இரட்சகரும் சுகமளிப்பவரும் ராஜாதி வரப்போகிற ராஜாதி ராஜாவும் அக்கினியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Genesis chapter 4 verses 10 to 12. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். Genesis chapter 4 verses 10 to 12. 4வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். Yahweh said, "What have you done? The voice of your brother's blood cries to me from the ground." அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலே இருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. Now you are cursed because of the ground which has opened its mouth to receive your brother's blood from your hand. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். From now on, when you till the ground, it won't yield its strength to you. You shall be a fugitive and a wanderer in the earth. நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியிலே நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். Somebody's blood fell on the ground. யாரோ ஒருவருடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. Somebody's blood fell on the ground. யாரோ ஒருவருடைய இரத்தம் பூமியிலே விழுந்தது. That blood started crying. அந்த இரத்தம் கூக்குரலிட்டு கூப்பிட ஆரம்பித்தது. There is life in the blood. இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. There is voice in the blood. இரத்தத்திற்கு ஒரு குரல் இருக்கிறது. That voice started crying. அந்த குரல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. The author of life, ஜீவனின் அதிபதியானவர், Almighty God who carries fire in his eyes, அக்கினி ஜுவாலை போன கண்களை உடைய சர்வ வல்லமை உள்ள தேவன், he looked from above. அவர் உன்னதத்திலே இருந்த அந்த சத்தத்தை நோக்கி பார்த்தார். He heard the voice. அந்த சத்தத்தை அவர் கேட்டார். Blood fell on the ground. இரத்தம் பூமியிலே விழுந்தது. Whose blood fell on the ground? யாருடைய இரத்தம் அப்படி சிந்தப்பட்டது? Abel's blood. ஆபேலின் இரத்தம். Who killed Abel? ஆபேலை கொன்றது யார்? Own brother Cain. அவனுடைய சொந்த சகோதரனாகிய உடன்பிறப்பாகிய காயின் கொன்றான். Both of them came from the same womb. அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே தாயின் கருவிலிருந்து வெளிவந்தவர்கள். Because of the jealousy, பொறாமையின் நிமித்தம் he killed his brother. தன்னுடைய சொந்த சகோதரனை அவன் கொன்றான். He did it secretly. அதை யாருக்கும் தெரியாம ரகசியமாக செய்தான். Nothing is hidden for God who carries fire in his eyes. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய கர்த்தருடைய பார்வைக்கு ஒன்றும் மறைவானதில்லை. He heard the voice of the blood. அந்த இரத்தத்தின் கூக்குரலை கர்த்தர் கேட்டார். He looked from above. அவர் மேலே இருந்து உன்னதத்திலிருந்து நோக்கி பார்த்தார். He asked, அவர் கேட்டார், "What have you done?" நீ என்ன செய்தாய்? What have you done? நீ என்ன செய்தாய்? The voice of your brother's blood cries to me from the ground. உன்னுடைய சகோதரனுடைய இரத்தத்தை வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த அந்த பூமியில இருந்து அந்த சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. Now you are cursed because of the ground. இந்த நிலத்தின் நிமித்தம் இப்பொழுது நீ சபிக்கப்பட்டிருப்பாய். Which has opened its mouth to receive your brother's blood from your hand. உன் கையினாலே உன் சகோதரனுடைய இரத்தத்தை வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். From now on, when you till the ground, it won't yield its strength to you. You shall be a fugitive and a wanderer in the earth. நீ நிலத்தை பயிரிடும் போது அது இனி உனக்கு தன் பலனை கொடாது. நீ இந்த பூமியிலே நிலையற்ற அலைகிறவனாக இருப்பாய். Cain killed Abel secretly. காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் கொன்றான். Blood fell on the ground. ரத்தம் பூமியிலே விழுந்தது. There is life in the blood. ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. The author of life is God. ஜீவனின் அதிபதி தேவாதி தேவன். There is voice in the blood. ரத்தத்திலே ஒரு குரல் இருக்கிறது. That voice cried. அந்த கூக்குரல் கர்த்தரை நோக்கி முறையிட்டது. The creator of this universe heard that cry. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர் அந்த முறையீட்டை கேட்டார். And God opened his mouth. ஆண்டவர் தன்னுடைய வாயை திறந்து மறு உத்தரவு சொன்னார். The God who created this heaven and earth with a word opened his mouth. இந்த பூமியையும் வானத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த கர்த்தர் தன் வாயை திறந்து வசனித்து பேசினார். He asked, அவர் கேட்டார், "What have you done?" நீ என்ன செய்தாய்? What have you done? நீ என்ன செய்தாய்? Because of the shedding of the blood of
your brother, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதினாலே you are cursed. நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். Curse came to the person who shed the blood. ரத்தம் சிந்துவதற்கு காரணமாய் இருக்கிற நபர் மேலே சாபம் வருகிறது. And the land which received that blood was cursed. அந்த ரத்தத்தை வாங்கிக் கொண்ட பூமியும் சாபத்திற்குள்ளானது. Curse upon the person, ரத்தம் சிந்த காரணமான நபர் மேல் சாபம். curse upon the land. ரத்தத்தை வாங்கிக் கொண்ட நிலத்தின் மேல் சாபம். For the person, அந்த நபருக்கு you will be a fugitive and a wanderer in the earth. அவனுக்கு வந்த சாபம் என்ன? நீ இந்த பூமியிலே நிலையற்ற அலைகிறவனாய் நாடோடியாய் அலைந்து திரிகிறவனாய் இருப்பாய் என்பது. For the land, நிலத்துக்கு வந்த சாபம், when you till the ground, நிலத்தை பயிரிடும் போது it won't yield the strength to you. அது தன் பலனை கொடாது என்பது நிலத்தின் மேல் வந்த சாபம். Curse came to the person. சாபமானது சம்பந்தப்பட்ட நபர் மேல் வந்தது. Curse came to the land. சாபம் நிலத்தின் மேல் வந்தது. The curse of God, தேவனுடைய சாபம், because of the shedding of the blood. ரத்தம் சிந்துதலினாலே பூமிக்கு வந்தது. Some of you shed blood. உங்களில் சிலர் ரத்தம் சிந்த காரணமாய் இருக்கிறீர்கள். Secretly you shed blood. அந்தரங்கமாய் யாருக்கும் தெரியாம ரகசியமாய் ரத்தத்தை சிந்தினீர்கள். Behold, the children are a gift of God, fruit of the womb is a reward. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் அருளும் ஈவு. When you conceived, நீங்கள் கருத்தரித்த போது, you planned with your husband. நீங்கள் உங்கள் கணவனோடு ரகசியமாய் ஆலோசனை செய்து, you sought after the help of medical people. மருத்துவர்களுடைய உதவியை நாடினீர்கள். You took the medicines. அதற்கேற்ற மாற்று மாத்திரைகளை வாங்கி கொண்டீர்கள். You killed the child in the womb. கருவிலே வளர்ந்த பிள்ளையை யாருக்கும் தெரியாமல் கொன்றீர்கள். You did it secretly. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் நீங்கள் செய்தீர்கள். Blood fell on the ground. ரத்தம் பூமியிலே விழுந்தது. That blood started crying. அந்த ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது. That blood cried. அந்த ரத்தம் கூக்குரலிட்டது. Curse came upon you. சாபம் உங்கள் வாழ்க்கையிலே வந்தது. Curse came upon you. சாபம் உங்கள் மேல் வந்தது. Whatever you did, it never prospered. அதற்கு பிறகு நீங்க செய்த எதுவும் உங்களுக்கு வாய்க்கவில்லை. You did it secretly. நீங்க ரகசியமா செஞ்சீங்க. You did it secretly. அதை ரகசியமா யாருக்கும் தெரியாம செஞ்சீங்க. After the marriage, திருமணத்திற்கு பிறகு, before the marriage, திருமணத்திற்கு முந்தி ரெண்டு விதத்தில் செஞ்சிருக்கீங்க. you did it. அதை நீங்கள் செய்தீர்கள். It was a secret for you. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். It is not a secret for my heaven. ஆனால் என் பரலோக தகப்பனுக்கு மறைவான ரகசியம் ஒன்றுமில்லை. Hallelujah. Hallelujah. You invited curse in your life. நீங்களே உங்க வாழ்க்கைக்குள்ள சாபத்தை வருவித்துக் கொண்டீர்கள். Even you are a born again. மறுபடி பிறந்த ரட்சிப்படைந்த ஒரு நபராக இருந்தபோதும் You did that mistake. நீங்கள் அந்த தவறை செய்தீர்கள், அறிந்தே செய்தீர்கள். The holy blood cleansed you. பரிசுத்த ரத்தம் உங்களை கழுவி சுத்தப்படுத்தினது. You became a new creation. நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டீர்கள். But ஆனால் you did this mistake. இந்த தவறை நீங்கள் செய்தீர்கள். Why there is no peace in your life? ஏன் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சமாதானமும் இல்லை? Why everyday problem in your life? ஏன் ஒவ்வொரு நாளும் புதிய 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 பிரச்சனைகள்? Why you failed in your family? ஏன் குடும்ப வாழ்க்கை ஒரு தோல்வியா இருக்கிறது? Why you failed in your business? ஏன் உங்கள் தொழில் தோல்வி அடைந்திருக்கிறது? Why you failed in your activities? ஏன் உங்கள் செயல்பாடுகள் ஒன்றும் வெற்றி பெறவில்லை? Why this attacks every day in your life? ஒவ்வொரு நாளும் ஏன் புதிய புதிய தாக்குதல்கள், போராட்டங்கள்? You shed the blood. நீங்கள் ரத்தம் சிந்தினீர்கள். You shed the blood. நீங்கள் ரத்தம் சிந்த காரணமாயிருந்தீர்கள். You were cursed. நீங்கள் சபிக்கப்பட்டீர்கள். The doctor who supported you were cursed. உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அந்த மருத்துவனும் சபிக்கப்பட்டிருக்கிறார். The land which shed that blood, அந்த ரத்தத்தை வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த அந்த பூமியும், that land was cursed. அந்த நிலமும் சபிக்கப்பட்டது. You carry curse on your head. உங்கள் தலையிலே சாபத்தை சுமந்து திரிகிறீர்கள். On the cross, கல்வாரி சிலுவையிலே, on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே Jesus became a curse. இயேசு நமக்காக சாபமானார். But you deliberately invited curse because of the abortion in your life. உங்கள் வாழ்க்கையிலே கருச்சிதைவை, கருக்கலைப்பை நீங்கள் அனுமதித்ததினாலே நீங்கள் துணிந்து சாபத்தை வரவழைத்துக் கொண்டீர்கள். You carry that curse this moment. இந்த நிமிடம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே சபிக்கப்பட்டவர்களாக சாபத்தை சுமந்திருக்கிறீர்கள். You know to whom God is speaking. கர்த்தர் யாருக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு நன்றாய் தெரியும். God knows. கர்த்தருக்கு தெரியும். You know. உங்களுக்கு தெரியும்.
carry that curse? அந்த சாபத்தை சுமந்து கொண்டு Why no sleep in the night? ஏன் ராத்திரிகளிலே உங்களால் நிம்மதியாய் உறங்க முடியவில்லை? Why everyday problems? ஏன் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள்? You could not stay in one place. ஒரு இடத்திலே உங்களால் தங்கி வளர்ந்து நிலை நிற்க முடியவில்லை. You started something. நீங்க ஒரு காரியத்தை துவங்குகிறீர்கள், It closed. அது உடனே மூடப்பட்டு விடுகிறது. You bought something. ஏதோ ஒன்றை பொருளை வாங்குகிறீர்கள், It went out. அது உங்க கையை விட்டு நழுவி போய் You விடுகிறது. couldn't stay in one place. ஒரு இடத்திலே தங்கி நிலைக்க முடியவில்லை. You sold out everything. எல்லாவற்றையும் விற்று விடுகிறீர்கள். You moved it to another place. இன்னொரு இடத்திற்கு மாற்றி போகிறீர்கள். There you started. அங்கு புதிதாக துவங்குகிறீர்கள். Problems came. மறுபடியும் பிரச்சனை முளைக்கிறது. You were not able to stand there. உங்களால் ஒரு இடத்திலே நிலைத்து நிற்க முடியவில்லை. Your neighbors became your enemies. உங்கள் அக்கம் பக்கத்துக்காரர்கள் உடனே உங்களுக்கு சத்துருக்களாய் மாறி விடுகிறார்கள். Your office people became your enemies. உங்களோட அலுவலகத்தில் பணிபுரிகிறவர்கள் அதிகாரிகள் உங்களுக்கு எதிரிகளாகிறார்கள். Your people became your enemies. உங்கள் சொந்தக்காரர்கள் உங்களுக்கு விரோதிகளாகிறார்கள். You left that place. நீங்கள் உடனே அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகிறீர்கள். You are running. இப்படியே இடம் மாறி 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 அகதியை போல You are ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். tired of that running. இந்த ஓட்டத்தினாலே களைப்படைந்து விட்டீர்கள். You are working. வேலை செஞ்சு பாடுபட்டு பிரயாசப்படுகிறீர்கள். Nothing is happening in your life. ஆனால் ஒரு மாற்றமும் வாழ்க்கையிலே வரவில்லை. Something is coming. ஏதோ ஒன்று வருகிறது. It is going அந்த வேகத்திலே immediately. கையை விட்டு போய் விடுகிறது. Whatever is coming. எது உள்ளே வருகிறதோ It's going உடனே out. கையை விட்டு நழுவி விடுகிறது. Nothing is staying. ஒன்றும் தங்கி உங்களிடத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பதில்லை. Why? ஏன்? Bloodshed. ரத்தம் சிந்துதல். Bloodshed. ரத்தம் சிந்துதல். Abel's blood ஆபேலின் ரத்தம் brought the curse in the land. பூமியிலே சாபத்தை கொண்டு வந்தது. But ஆனால் another one's blood fell on this ground. இன்னொருவருடைய ரத்தம் இந்த பூமியிலே விழுந்தது. Whose blood fell on the ground? அந்த நபர் யார்? That is the blood of Jesus. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். Who is this Jesus? இந்த இயேசு யார்? He is the creator of this universe. அந்த சராசரங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர். He created me and you in his own image. உங்களை மேலும் தன்னுடைய சொந்த சாயலிலே அவர் படைத்தார். But Satan ஆனால் சாத்தானோ fell from heaven as an angel. பரலோகத்திலிருந்து ஒரு தூதனாக இருந்து தள்ளப்பட்டவன். He came to steal, kill and destroy. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். But God in his love, ஆனால் தேவன் தன்னுடைய அநாதி அன்பினாலே he looked from above அவர் உன்னதத்திலிருந்து நோக்கி பார்த்து and he said, அவர் சொன்னார், this cannot die. ஐயோ இந்த மனிதன் மரிக்க கூடாது. So Almighty God, the creator of the universe, came here as a human being. ஆகவே சர்வ வல்ல தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் ஒரு மனிதனாக உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்தார். He was born as a baby. அவர் ஒரு குழந்தையாக இந்த மண்ணிலே பிறந்தார். And he grew. அவர் வளர்ந்தார். And he walked everywhere in Israel. இஸ்ரவேல் தேசத்திலே எங்கிலும் சுற்றி நடந்தார். He healed the sick. வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். Raised the dead. மரித்தோரை எழுப்பினார். Cleansed the lepers. தொழுநோயாளிகளை குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். He gave hope where there was no hope. எங்கே நம்பிக்கை இல்லையோ அங்கே நம்பிக்கையை கொடுத்தார். He was light in darkness. அவர் இருளிலே வெளிச்சமாய் இருந்தார். A healer. ஒரு பரிகாரியாக சுகமளிப்பவராக, A deliverer. விடுவிக்கிறவராக, A provider. தேவையை சந்திக்கிற And a நல்லவராக, friend in need. உதவி தேவைப்படுகிற நேரத்தில் உற்ற நண்பனாக. Bible says வேதம் சொல்கிறது, a time came for him to die. அவர் மரிப்பதற்கான ஒரு காலம் வந்தது. Why? ஏன்? I and you are to die. எப்படி நீங்களும் நானும் தான் மரித்திருக்க வேண்டும். We all are sinned. நாம் எல்லோரும் பாவம் செய்தோம். Adam and Eve, ஆதாமும் ஏவாளும் the first human beings, மனுக்குலத்தின் முதல் பிரதிநிதிகள். they sinned. அவர்கள் பாவம் செய்தார்கள். They disobeyed God. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய They மறுத்தார்கள். obeyed Satan. சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து இணங்கினார்கள். Curse came. ஆகவே சாபம் வந்தது. Because of the sin, அந்த பாவத்தின் நிமித்தம் curse came. சாபம் வந்தது. Failure came. தோல்வி வந்தது. Destruction came. அழிவு வந்தது. Darkness came. இருள் வந்தது. Sickness came. வியாதி வந்தது. Death came. மரணம் வந்தது. Every negative things came. எல்லா எதிர்மறை காரியங்கள் அதனால் வந்தது. We were born from Adam and Eve. நாம் ஆதாமும் ஏவாளுமான அந்த தலைமுறையிலே பிறந்தவர்கள். We born in sin. நாம் பாவத்திலே தான் பிறந்தோம். People of God, தேவ ஜனங்களே, the Lamb of God who takes away the sin of this world, Jesus. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து நீக்கிவிட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து He went to the cross. அவர் கல்வாரி சிலுவைக்கு போனார். He went to the cross. கல்வாரி சிலுவைக்கு போனார். He died our death. நம்முடைய மரணத்தை அவர் தன்மேல் ஏற்று தான் மரித்தார். That we may live for him. அவருக்காக நாம் ஜீவித்திருக்கும்படியாக அவர் மரணத்தை When ருசித்தார். the time came for him to do his mission, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் காலம் வந்தபோது he came. அவர் வந்தார். He went to Mount Olives. ஒலிவமலை என்னப்பட்ட இடத்திற்கு போனார். His disciples also followed him. அவருடைய சீஷர்களும் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். He withdrew from them about a stone's ஒரு throw. கல்லறை தூரத்திலே அவர்களை விட்டு அப்புறம் போனார். And he entered into the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே அவர் தனித்து பிரவேசித்தார். There he knelt. அங்கே அவர் முழங்கால் படியிட்டு And he lifted
his hands and head. அவர் தன்னுடைய தலையையும் கைகளையும் உயர்த்தி And he began to pray அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். in the garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்திலே saying, சொன்னார் இப்படி, Father, பிதாவே, Father, பிதாவே, if you are willing, உமக்கு சித்தமானால் remove this cup from me. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். Father, பிதாவே, if you are willing, உமக்கு சித்தமானால் remove this cup from me. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். Yet not my will, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, but yours be done. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. When he cried, அவர் அப்படி கதறிய பொழுது an angel from heaven appeared to him. வானத்திலிருந்து ஒரு தூதன் கீழே இறங்கி வந்து, What is the right cry? அவருடைய கூக்குரல் என்ன? What is the right prayer? சரியான ஜெபம் என்பது என்ன? Let your will be done. பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்பதுதான் சரியான ஜெபம். Let your will be done. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும். Let your will be done. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். That is the right cry. அதுதான் சரியான கூக்குரல். What is the will of God? தேவனுடைய சித்தம் என்ன? Your salvation is the will of God. உங்கள் ரட்சிப்பு தேவனுடைய சித்தம். What is the will of God? தேவ சித்தம் என்ன? Your forgiveness of the sin is the will of God. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். What is the will of God? தேவ சித்தம் என்பது என்ன? Break all curses in your life is the will of God. உங்கள் சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு நீங்கள் விடுதலை அடைவது What தேவ is the சித்தம். will of God? தேவ சித்தம் என்ன? To heal your life is God's will. உங்கள் வாழ்க்கையிலே சுகத்தை கொண்டு வருவது தேவனுடைய What is the will of God? தேவ சித்தம் என்ன? To protect your life is the will of உங்கள் God. வாழ்வை பாதுகாப்பது கர்த்தருடைய சித்தம். What is the will of God? தேவ சித்தம் என்ன? To bless your life is the will of உங்கள் God. வாழ்வை ஆசீர்வதிப்பதே What கர்த்தருடைய is the will of சித்தம். God? தேவ சித்தம் என்பது To என்ன? give you eternal life. உங்களுக்கு நித்திய ஜீவனை That is the அளிப்பது will தேவ of சித்தம். God. வா, தேவ சித்தம் என்பது என்ன? What is the will of God? தேவ சித்தம் என்பது என்ன? Your welfare is the will of உங்கள் God. நல வாழ்வு கர்த்தருடைய சித்தம். Jesus prayed. இயேசு ஜெபித்தார். Jesus prayed. இயேசு ஜெபித்தார். Father, பிதாவே, if you are willing, உமக்கு சித்தமானால் remove this cup from இந்த me. பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். Precious people of அருமை God, தேவ ஜனங்களே, my Bible says, என் வேதம் சொல்கிறது, 1 John chapter 1 verses 7, 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம், the blood of Jesus his son cleanses us from all our sins. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும். Jesus came on this earth இயேசு இந்த பூமிக்கு வந்தார். to shed his blood, தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதற்காக to வந்தார். cleanse our sins. நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக Now he is வந்தார். going to shed his blood. இப்பொழுது அவர் கெத்செமனேயிலிருந்து இரத்தம் சிந்தும்படி போகிறார். Amen. ஆமென். He is sent by Father God. அவர் பிதாவாகிய தேவனாலே அனுப்பப்பட்டார். Everything is the master plan of Father God. பிதாவாகிய தேவனுடைய அபாரமான திட்டமாகவே ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையில By the நடந்தது. obedience, கீழ்ப்படிதலின் மூலமாக Jesus came here இயேசு இந்த பூமிக்கு to வந்தார். shed his blood. தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதற்காக For வந்தார். what? எதற்காக? To cleanse our sins, to நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக, wash our life, நம்முடைய வாழ்வை கழுவி to தூய்மைப்படுத்துவதற்காக, sanctify our life. நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக. Jesus is going to shed his blood. இயேசு இப்பொழுது இரத்தம் சிந்தும்படி மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார். Bible says, வேதம் சொல்கிறது, his sweat became like drops of the blood in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய இரத்தம் வியர்வையின் பெருந்துளிகளாக வெளியே வந்தது. Luke chapter 22 verses 44. லூக்கா சுவிசேஷம் 22:44. And being in agony he was praying very fervently, and he sweat and became like drops of blood falling down upon the ground. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அப்பொழுது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது. He started sweating blood. அவர் இரத்தத்தை சிந்த ஆரம்பித்தார். Blood began to pour out of his body. இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. Jesus shed his blood for the first time in from his body in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு முதல் முறையாக தன்னுடைய சரீரத்திலிருந்து இரத்தத்தை சிந்தினார். Blood started coming out of his body like we started sweating from our body. எப்படி நம்முடைய சரீரத்திலிருந்து வியர்வை வெளிப்படுகிறதோ அதே போல வியர்வையோடு கூட இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்டது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Why Jesus shed his blood? ஏன் இயேசு இரத்தம் சிந்தினார்? Are you sick tonight? இன்று இரவு நீங்கள் வியாதியோடு வந்திருக்கிறீர்களா? There is pain in your body. உங்கள் சரீரத்திலே வேதனை இருக்கிறது. Jesus shed his blood. இயேசு தனது இரத்தத்தை சிந்தினார். Jesus shed his blood in his body. இயேசு தன்னுடைய சரீரத்திலே இருந்து இரத்தத்தை சிந்தினார். So through that powerful blood, every virus in your body can come out right now. ஆகவே அந்த வல்லமை மிக்க இரத்தம் சிந்தப்பட்டதினாலே உங்கள் சரீரத்திலிருந்து எல்லா விதமான நோய் கிருமிகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே
வெளிப்பட வேண்டும். Who is having cancer here? இங்கே புற்றுநோயோடு வந்திருப்பது யார்? Who is having cancer here? யார் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்? Every cancerous virus can come out. எல்லா புற்றுநோய் கிருமிகள் இப்பொழுதே வெளியேறுவதாக. Jesus shed his blood. இயேசு தனது இரத்தத்தை சிந்தினார். Because of the shedding of the blood, அந்த இரத்தம் சிந்தினதினால் every cancerous virus, எல்லா புற்றுநோய் கிருமிகள் it can come out right now. இப்பொழுதே வெளியேற வேண்டும். It can come out right now. இப்பொழுதே Every cancerous virus, எல்லா புற்றுநோய் கிருமிகள், every cancerous virus, எல்லா புற்றுநோய் கிருமிகள் come out. வெளிவா. Come out. வெளியே. Come out. வெளியே. Come out. வெளியே. Who is having diabetes? யார் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது? Be healed. இப்பொழுதே சுகம். Receive your healing. உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Jesus shed his blood. இயேசு இரத்தம் சிந்தினார். Jesus shed his blood. இயேசு தனது இரத்தத்தை சிந்தினார். Receive healing. சுகத்தை இப்பொழுதே பெறுங்கள். Who is having blood count problems? யாருக்கு இரத்த அணுக்கள் குறைபாடு இருக்கிறது? Because of the shedding of the blood. இயேசுவின் இரத்தம் சிந்துதலினால் Receive your healing. உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Who is having skin allergy? யாருக்கு சரும ஒவ்வாமை தோல் வியாதி இருக்கிறது? Who is having skin allergy? யாருக்கு சருமத்தில் பிரச்சனை? Jesus shed his blood. இயேசு தனது இரத்தத்தை சிந்தினார். Receive your healing. உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your healing. பெற்றுக்கொள். Who is having blood issues? யாருக்கு இரத்த போக்கு இருக்கிறது? உதிர போக்கு. Receive your healing. உங்கள் சுகத்தை பெறுங்கள். Receive your healing. பெறுங்கள் உங்கள் அற்புதத்தை. Receive your healing. உங்கள் அற்புதம். Who is having blood count problems? இரத்த அணுக்கள் இரத்த திட்டுக்கள் குறைபாடு யாருக்கு இருக்கிறது? Receive your healing. உங்கள் சுகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். Who is having bleeding piles? யாருக்கு உதிர போக்கு நிறைந்த மூலவியாதியினால் பிரச்சனையினால் Receive your healing. உங்கள் சுகத்தை இப்பொழுதே பெறுங்கள். Jesus shed his blood. இயேசு தனது இரத்தத்தை சிந்தினார். Jesus shed his blood. இயேசு தனது இரத்தத்தை சிந்தினார். Jesus shed his blood. இயேசு தனது இரத்தத்தை சிந்தினார். Because of the shedding of the blood. அந்த இரத்தம் சிந்துதலினாலே Because of the shedding of the blood, அந்த இரத்தம் சிந்தப்பட்டதால் you can be healed. நீங்கள் சுகமடைய முடியும். You can be healed. நீங்கள் சுகமடைய முடியும். You can be healed. நீங்கள் சுகம் பெறுவீர்கள். Receive your healing. பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சுகத்தை. Receive your healing. பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சுகத்தை. Receive your healing. உங்கள் சுகத்தை பெறுங்கள். Receive your healing. உங்கள் சுகத்தை பெறுங்கள். Receive your உங்கள் healing. சுகத்தை பெறுங்கள். My Jesus, என் இயேசு, my Jesus என் இயேசு shed his blood. தனது இரத்தத்தை சிந்தினார். A debt is never paid twice. எந்த கடனும் ரெண்டு முறை அடைக்கப்பட வேண்டியது இல்லை. A debt is never paid twice. எந்த கடனை ரெண்டு தடவை நம்ம செலுத்த வேண்டியது இல்லை. He shed there. அவர் ஏற்கனவே கடனை அடைச்சிட்டார். ரத்தம் You சிந்தி can receive. நீங்கள் பெற முடியும். You can receive. நீங்கள் பெற முடியும். You can receive. நீங்கள் அற்புதத்தை பெற முடியும். Cancer is healing now. இப்பொழுதே புற்றுநோய் சுகமாகிக் கொண்டிருக்கிறது. Cancer is healing now. புற்றுநோய் சுகமாகிறது. Many sugar patients, அநேக சர்க்கரை நோயாளிகள் you are receiving healing right now. சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். You are receiving healing சுகத்தை பெறுகிறீர்கள். because of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே. Because of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே. There my Jesus shed his blood for the first time. அங்கேதானே கெத்செமனே தோட்டத்திலே என் ஆண்டவராகிய இயேசு முதல் முறையாய் ரத்தம் சிந்தினார். There he shed his blood for the first time. அங்கேதானே முதல் முறையாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. Brothers and sisters of God, அருமை தேவ சகோதர சகோதரிகளே, they arrested him அவர்கள் அவரை கைது செய்தார்கள். and they slapped from every side. எல்லா பக்கங்களிலும் மாறி மாறி அவரை அறைந்தார்கள். They spat upon him அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள். and humiliated him அவரை கேவலப்படுத்தி சிறுமைப்படுத்தினார்கள். with Roman coins. ரோம அந்த சவுக்கினாலே, Roman coins. ரோம நாணயங்களினாலே They took off his beard. அந்த நாணயங்களை வைத்து அவருடைய தாடியை பிடுங்கி எடுத்தார்கள். Blood started coming from அவருடைய his face. முகத்திலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. Blood started coming from his mouth. முகத்திலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. They beat on his face. அவருடைய முகத்திலே ஓங்கி அறைந்தார்கள். They slapped on his face. முகத்திலே அறைந்தார்கள். They took off the beard. அவருடைய தாடி மயிரை பிடித்திழுத்தார்கள். Blood came. ரத்தம் வந்தது. Blood came. ரத்தம் வெளிப்பட்டது. Blood came. ரத்தம் வந்தது. My Bible says, என் வேதம் சொல்கிறது, Matthew 26 verses 67 to 68. மத்தேயு 26வது அதிகாரம் 67 68. Then they spat in his face அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி and beat him with their fists. அவருடைய முகத்தில் குட்டினார்கள். And others slapped him சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து and said, அவரை பார்த்து, prophesy to us, you Christ, who is the one who hit
you. கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டினாலே எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். Isaiah 50 verses 6 says, ஏசாயா 50:6 சொல்லுகிறது, I gave my back to those who strike me and my cheeks to those who pluck out the beard. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்புக் கொடுத்தேன். I did not cover my face from humiliation and spitting. அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. Hebrews 12 verses 2 to 3 says, எபிரேயர் 12:2-3 சொல்கிறது, fixing our eyes on Jesus, the author and perfecter of faith, who for the joy set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. For considering him who has endured such hostility by sinners against himself, so that you will not grow weary and lose heart. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களால் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்வித விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். They spat on his face. அவருடைய முகத்திலே அறைந்தார்கள். They slapped on his face. முகத்திலே அறைந்தார்கள், அடித்தார்கள். They took off his beard. அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள். Blood came out. ரத்தம் பொங்கி கொப்பளித்தது. This is the second time Jesus is shedding blood. இயேசு இரண்டாம் முறையாக அங்கேதான் ரத்தம் சிந்தினார். Now he is shedding blood from his face. இப்பொழுது அவருடைய முகத்திலிருந்து ரத்தம் ஒழுகிறது. When blood came out of the face of Jesus, இயேசுவின் முகத்திலிருந்து ரத்தம் வெளிப்பட்ட போது, anything that is wrong with your mind, anything that is wrong with your head, he was paid for. உங்கள் அந்த முகத்திலிருந்து வந்த ரத்தத்தினாலே உங்கள் மனம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உங்கள் தலையில இருக்கிற எந்த போராட்டம், பிரச்சனைகள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அந்த ரத்தம் அந்த கடனை அடைத்து தீர்த்து விட்டது. Jesus shed his blood from his face. இயேசு தனது முகத்திலே இருந்து ரத்தத்தை சிந்தினார். Many of our heads were bowed because of the shame, because of the sin and the guilty conscience we carried in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கை பாவத்தினாலே, அவமானத்தினாலே, குற்ற உணர்வினாலே தலைகவிழ்ந்தே நடக்க வேண்டிய இழிவான சூழ்நிலையில் நாம் இருந்தோம். Tonight, இன்றிரவு, everything wrong with your head, everything wrong with your mind would run away in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மனம் சம்பந்தப்பட்ட உங்கள் தலையிலே இருக்கிற எல்லா எதிர்மறைகள், எல்லா பிரச்சனைகள் வெளியேறுகிறது. Every negative thoughts, எல்லா எதிர்மறை எண்ணங்கள், every negative thoughts, எல்லா எதிர்மறை எண்ணங்கள், mental problems, மன ரீதியான குழப்பங்கள், பிரச்சனைகள், confusions in the mind, மனதில் குழப்பங்கள், everything, எல்லாம் விலகுகிறது. headaches, தலைவலிகள், migraine headaches, கடினமான ஒற்றை தலைவலிகள், and brain tumors, மூளையில இருக்கிற கட்டிகள், mental problems, மனநல பிரச்சனைகள், growth in the nostrils, நாசிலே சதை வளர்ச்சி, sinusitis, சைனஸ் பிரச்சனைகள், whatever is related to your head and mind, உங்கள் தலையும் மனமும் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் you can receive healing. இப்பொழுதே சுகத்தை நீங்கள் பெற முடியும். You can receive healing. இப்பொழுதே சுகம். Jesus shed his blood. இயேசு தனது ரத்தத்தை சிந்தினார். Jesus shed his blood. இயேசு ரத்தம் சிந்தினார். Because of the shedding of the blood, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதால் you can receive your healing. உங்கள் சுகத்தை நீங்கள் பெற முடியும். Shout hallelujah. சத்தம் ஹalleluya. Shout hallelujah. Hallelujah. There my Jesus shed his blood for the second time. அங்கேதானே இயேசு இரண்டாம் முறையாக ரத்தம் சிந்தினார். They dragged him. அவரை அப்படியே தரதரவென்று இழுத்து கொண்டு வந்தார்கள். They lay Jesus on a table and they started beating him. அவரை ஒரு மேசையின் மேலே கிடத்தி தாறுமாறாக அடிக்க ஆரம்பித்தார்கள். They whipped him. அவரை சவுக்கினாலே திரும்ப அடித்தார்கள். When they take the whip, flesh would be torn. அந்த சவுக்கை அடித்துவிட்டு திரும்ப எடுக்கும்போது அதிலிருந்த கொக்கிகள் போன்ற கூர்மையான பகுதிகளினாலே சதை பீத்து கொண்டு வெளியே வந்தது. 39 whippings. 39 கசையடிகள். 39 whippings. 39 சவுக்கடிகள்.
blood started coming out of his back. அவருடைய முதுகிலே இருந்து ரத்தம் பீரிட்டு பொங்கியது. Matthew 27 verses 26 says, மத்தேயு 27:26 சொல்கிறது, after having Jesus scourged, he handed him over to be crucified. அப்பொழுது அவர்கள் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்புக் கொடுத்தான். Isaiah 50 verses 6 says, ஏசாயா 50:6 சொல்கிறது, I gave my back to those who strike me and my cheeks to those who pluck out the beard. I did not cover my face from humiliation and spitting. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. Psalms 129:3 says, சங்கீதம் 129:3, the plowers plowed upon my back, they lengthened their furrows. உழுகிறவர்களின் முதுகில் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். Jesus shed his blood from his back. இயேசு தன்னுடைய சரீரத்து முதுகிலே இருந்து ரத்தம் சிந்தினார். Isaiah 53 verses 4 and 5 says, ஏசாயா 53:4-5 சொல்கிறது, surely he has borne our sickness and carried our suffering, yet we considered him plagued, struck by God and afflicted, but he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought our peace was on him, and by his wounds we are healed. By his stripes we are healed. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் ஆதிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டும் தண்டனை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். By the stripes of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் you are healed. நீங்கள் குணமானீர்கள். Jesus shed his blood from back. இயேசு தனது முதுகிலே இருந்து ரத்தம் சிந்தினார். Because of the shedding of the blood, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதால் you can receive healing. நீங்கள் சுகத்தை பெற முடியும். You can receive healing in your body. சுகத்தை உங்கள் சரீரத்திலே பெற You can முடியும். receive healing in your body. உங்கள் சரீரத்திலே சுகம் பெற முடியும். 1 Peter chapter 2 verses 24 says, 1 பேதுரு 2:24, who his own self bore our sins in his body on the tree, that we having died to sin might live to righteousness, by whose stripes you were healed. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே பாடுகளை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். Hallelujah! 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 Isaiah 53 verses 2 to 3 says, ஏசாயா 53:2-4 for he grew up before him as a tender plant, as a root out of dry ground. He has no form nor comeliness, and when we see him there is no beauty that we should desire him. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. He was despised and rejected by men, a man of suffering and acquainted with diseases, and as one from whom men hide their faces, he was despised and we didn't respect him. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாம் மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை நாம் எண்ணாமற் போனோம். Isaiah 53 verses 7 to 9 says, ஏசாயா 53:7-9 he was oppressed, yet when he was afflicted he didn't open his mouth. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. As a lamb that is led to the slaughter, and as a sheep that before its shears is mute, so he didn't open his mouth. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் இருந்தார். தம்முடைய வாயை அவர் திறவாதிருந்தார். By oppression and judgment he was taken away. And as for his generation, who among them considered that he was cut off out of the land of the living for the disobedience of my people, to whom the stroke was due. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
They made his grave with the wicked and with the rich man in his death, although he had done no violence, neither was any deceit in his mouth. துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. They whipped him. அவரை சவுக்கினால் அடித்தார்கள். 39 whippings. 39 சவுக்கடிகள். Flesh would be torn. சதை பீத்து கொண்டு வெளியே வந்தது. Blood came out. ரத்தம் கொப்பளித்தது. Blood came out. ரத்தம் பொங்கி கொப்பளித்து வெளியேறியது. The land became wet because of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதினாலே தரை ஈரமாகியது. Blood fell on the ground. ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. Blood fell on the ground. ரத்தம் பூமியிலே விழுந்தது. He shed his blood from his back. அவருடைய முதுகிலே இருந்து அவர் ரத்தம் சிந்தினார். Why? ஏன்? Why? ஏன்? There is a good news tonight. இன்று இரவு உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு. Matthew 11:28 to 30. மத்தேயு 11:28 இலிருந்து 30. Come to me, all who labor and are heavily burdened, I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். And you will find rest for your souls. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். For my yoke is easy and my burden is light. என் நுகம் லகுவாயும் என் சுமை மெதுவாயும் இருக்கிறது. Here Jesus reveals himself of the giver of salvation. இங்கேதான் இயேசு தன்னை ரட்சிப்பை அளிக்கிறவராக இந்த மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்துகிறார். This rest can only be found by placing one's faith in Christ and what he has done for us at the cross. இந்த இளைப்பாறுதல், இந்த சமாதானம் எப்பொழுது நமக்கு கிடைக்கிறது என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவின் மேலும் அவர் சிலுவையிலே என்னவெல்லாம் செய்து முடித்தார் என்கிற முடிக்கப்பட்ட கிரியைகள் மேலும் விசுவாசத்தை வைக்கும்போது இந்த இளைப்பாறுதலும் சமாதானமும் நமக்கு மாறுகிறது. The burden of family problems, குடும்ப சுமைகள் என்கிற பாரம், the burden of financial problems, பொருளாதார சுமை என்கிற பாரம், the burden of relationship issues, உறவு பிரச்சனைகளினால் வருகிற அழுத்தம் பாரம், the burden of failure of family, குடும்ப வாழ்வின் தோல்விகள் என்கிற பாரம், the burden of failure of business, தொழிலிலே தோல்வி என்கிற பாரம், the burden of all tensions in your life. எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களின் பாரம். Tonight, இன்றிரவு my Jesus is calling you. இயேசு உங்களை அழைக்கிறார். Come to me. பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். He carried all burden on his back. அவர் உங்கள் எல்லா பாரங்களையும் சிலுவையிலே தன் முதுகின் மேல் ஏற்று தீர்த்து விட்டார். He shed his blood. அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். What is your problem tonight? இன்றிரவு உங்கள் பிரச்சனை என்ன? You can receive a healing in your backbone. உங்களுடைய முதுகு தண்டிலே பிரச்சனைகள் இருக்கிறதா? சுகத்தை இப்பொழுதே பெறலாம். You can receive your healing in the spinal cord. முதுகு தண்டிலே இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுதே சுகம் பெறுகிறது. Who is having this problem? யாருக்கு முதுகு தண்டுவடத்திலே பிரச்சனை? Who is paralyzed at your house? உங்கள் வீட்டிலே பக்கவாதத்தினாலே முடக்கி கிடப்பவர்கள் யார்? Receive your healing. இப்பொழுதே சுகம். Receive your healing. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your healing. பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சுகத்தை. There my Jesus shed his blood for the third time. அங்கேதானே என் இயேசு மூன்றாம் முறையாய் இரத்தம் சிந்தினார். Hallelujah. Hallelujah. Amen. 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 Mark chapter 15 verses 16 to 19. மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16 முதல் 19. The soldiers took him away into the palace, that is the praetorium, and they called together the whole Roman cohort. அப்பொழுது போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து, they dressed him up in purple, and after twisting a crown of thorns they put it on him. சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, and they began to acclaim him, hail king of the Jews. யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, they kept beating his head with a reed and spitting on him and kneeling and bowing before him. அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல்
துப்பி முழங்கால் படியிட்டு வணங்கினார்கள். He is the king of the king, the lord of the lord. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். But ஆனால் they put a thorn, a crown of thorn, ஆனால் அவருக்கு ஒரு முள்முடியை சூட்டினார்கள். put on his head, அவருடைய தலையிலே அதை சுமத்தினார்கள். beat on கோலால் ஓங்கி அடித்தார்கள். with a reed, கோலால் அடித்தார்கள். it pierced his head. அந்த ஆணி முள்கள் அவருடைய தலையை துளைத்துக் கொண்டு உள்ளே போனது. Blood, ரத்தம், blood, ரத்தம், blood started coming out. ரத்தம் கொப்பளிக்க Blood ஆரம்பித்தது. started coming out. ரத்தம் பீரிட ஆரம்பித்தது. Blood came out of the king's head. ராஜாதி ராஜாவுடைய தலையில இருந்து ரத்தம் கொப்பளித்தது. Why? Why? ஏன்? Lift up your right hand. உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. Put it on your head. உங்க தலையின் மேல வைங்க. Close your eyes. எல்லா கண்களை இப்ப மூடுங்க. Everybody மூடி இருக்கட்டும். Everybody touch your head. எல்லாரும் தலையில கை வைத்து கண்களை மூடுங்க. Everybody touch your head. உங்க தலையை தொடுங்க. Tonight, இன்று இரவு, இன்று இரவு, this head is not carrying a curse because of the crown of thorns. இந்த தலை இனிமேலும் சாபத்தை சுமந்து திரிகிற தலை அல்ல. ஏனென்றால் ஏற்கனவே முள்முடி சூட்டப்பட்ட தலை என் பாரத்தை எல்லாம் சாபத்தை எல்லாம் சுமந்து விட்டது. Your head and my head is carrying the glory of God right now. இப்பொழுதே உங்களுடைய சிரசு என்னுடைய சிரசு கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறது. Place your hand and begin to thank Jesus. உங்கள் சிரசின் மேல் கைகளை வைத்து அந்த தெய்வீக மகிமைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். Open your mouth and thank him. நல்ல வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Right now. இப்பொழுதே. Right now. இப்பொழுதே. The mind is receiving grace from the throne of grace. கிருபாசனத்திலிருந்து உங்களுடைய சிந்தையிலே கிருபை அளவில்லாமல் மகிமை ஊற்றப்படுகிறது. Glory of Christ is released upon you now. இப்பொழுதே உங்கள் மேலே தேவ மகிமை அபரிமிதமாய் ஊற்றப்படுகிறது. That devil is a liar. அந்த பிசாசு ஒரு பொய்யன். My dear brother, என் அன்பு சகோதரனே, you are the Joseph of your family. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் யோசேப்பு. My dear sister, என் அருமை சகோதரியே, you are the Esther of your family. உன் குடும்பத்துக்கு நீதான் எஸ்தர். You are the blessing of this nation. இந்த தேசத்துக்கு நீ ஒரு ஆசீர்வாதம். You are the hope of your family. உங்கள் குடும்பத்துக்கு நீதான் நம்பிக்கை. Where there is a curse, எங்கே சாபம் இருக்கிறதோ, where there is a curse, எங்கே சாபம் செயல்படுகிறதோ, the grace of Jesus will fall like liquid fire on your head. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு அக்கினி துளி போல, ஒரு திரவ அக்கினி போல இப்பொழுதே உங்கள் சிரசின் மேல் விழுகிறது. அந்த அக்கினி, every curse upon your life is being destroyed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்கள் வாழ்வினுடைய சகல சாபங்களும் வேரோடு அழிகிறது. Every curse upon your life is being destroyed by the anointing of Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே சகல சாப கட்டுகளும் முறிந்து போகிறது. The blood of the lamb is falling like liquid fire. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் ஒரு திரவ அக்கினி போல பெருந்துளிகளாய் உங்கள் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. It is falling. விழுகிறது. Every curses are broken. எல்லா சாபங்கள் முறிகிறது. நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள். Fire. அக்கினி. It is falling. விழுகிறது. It is falling. Fire is falling. விழுகிறது. Fire is falling. அக்கினி. Hallelujah. There my Jesus shed his blood for the fourth time. அங்கேதானே என் இயேசு நான்காவது முறையாக ரத்தம் சிந்தினார். People of God, தேவஜனங்களே, Luke 23 verses 33 says, லூக்கா 22:33, when they came to the place called the skull, there they crucified him and the criminals on one and the right and the other on the left. கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். People of God, தேவஜனங்களே, Psalms 22:16 says, சங்கீதம் 22:16, they pierced my hands and my feet. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள்.
After putting the crown of thorns, முள்முடி அவர் மேல் சூட்டப்பட்ட பிறகு they dragged him, அவரை தரதரவென்று இழுத்து கொண்டு வந்து they beat him, அவரை அடித்து kicked him, உதைத்து put a cross on his shoulder. அவருடைய தோளின் மேல் ஒரு சிலுவையை சுமத்தி He is walking and falling, walking and falling. அவர் அந்த பாரத் சிலுவையை சுமக்க முடியாதவராக தடுமாறி விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து அந்த நகரத்திலே வீதிகளில் நடைபோட்டார். They took my Jesus to the cross. அவங்க எங்களுடைய இயேசுவை சிலுவைக்கு நேராய் கொண்டு சென்றார்கள். They took my Jesus to the cross. கல்வாரி சிலுவைக்கு நேராக இயேசுவை இழுத்து கொண்டு போனார்கள். They nailed on his hands. அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது. They took a nail, ஒரு பெரிய ஆணியை எடுத்து and a hammer. ஒரு சுத்தியலையும் எடுத்து They nailed on his hand. அவருடைய கைகளிலே ஆணியை உருவ குத்தினார்கள். Blood, ரத்தம், blood, ரத்தம், blood. ரத்தம். It came out of the hand of my Jesus. என் ஆண்டவராகிய இயேசுவின் கரங்களிலே இருந்து ரத்தம் பொங்கி பீரிட்டது. Look at your hands. உங்க கையை நீட்டி பாருங்க, உங்க வலக்கரத்தை நீட்டி பாருங்க. This hand, இந்த கைகள் you gave, it never came back. நீங்க இந்த கைகளினாலே வாரி வாரி எல்லாருக்கும் கொடுத்தீங்க, ஆனா ஒன்றும் உங்களுக்கு திரும்பி வரவில்லை. With this hand, இந்த கைகளினால் you signed the documents. பத்திரங்களிலே கையெழுத்து போட்டீர்கள். It became a trap. அதுவே உங்களுக்கு ஒரு கண்ணியாக மாறிவிட்டது. Now the cases are pending in the court. இப்பொழுது நீதிமன்றத்திலே வழக்குகள் நிலுவையிலே நடந்து கொண்டிருக்கிறது. With this hand, இந்த கைகளினால் you worked hard day and night. ராவும் பகலும் இடைவிடாது பாடுபட்டீர்கள். You earned a little money. கொஞ்சம் மனம் சம்பாரிச்சீங்க. Whatever came, எதெல்லாம் உள்ள வந்ததோ it never stayed. அது உங்க கையில தங்கி இருக்கல. Dear Amma, அருமை தாயே, with this hand, இந்த கைகளினாலே you fed your dear son. உங்க அருமை மகனுக்கு நீங்க இந்த கைகளினால ஊட்டி விட்டீங்க. Gave the best food. நல்ல ஆகாரத்தை பிள்ளைக்கு பார்த்து பார்த்து செஞ்சீங்க. You kept your son on this hand. இந்த கைகளினாலே அனைத்து தேற்றி வளர்த்தீங்க. When he is grown up, ஆனா அந்த பிள்ளை வளர்ந்த பொழுது he lifted that hand. இதே கையை அவன் உயர்த்தி he held on your neck. உங்கள் குரல் வளையின் மேல் அந்த கைகளை நெரித்து and he pushed you back. உங்களை பின்னுக்கு தள்ளினானே. he hit your body. அவன் உங்கள் சரீரத்தை உதைத்தானே. you fell down. நீங்க கீழே விழுந்தீங்க. you cried. நீங்க அன்னைக்கு கண்ணீர் விட்டீங்க. you cried. நீங்க கண்ணீர் விட்டீங்க. that cried is heard there. அந்த கூக்குரல் பரலோகத்தை எட்டி இருக்கிறது. that cry is heard. அந்த கூக்குரல் கேட்கப்பட்டது. curse came upon your son. உங்கள் மகன் மேல் இப்பொழுது சாபம். you are a mother. நீங்க ஒரு தாய். you have the authority. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. to withdraw that curse. அந்த சாபத்தை திரும்ப எடுப்பதற்கு cry unto the Lord tonight. இன்று இரவு உங்கள் பிள்ளைக்காக கதறுங்க கர்த்தரை நோக்கி. who is a father here? இங்க இருக்கிற ஒரு தகப்பன் யார்? you held on the hand of your son. உங்க மகனுடைய கையை பிடிச்சு. your son was your best friend. உங்க மகன் தான் உங்களுக்கு ஒரு உற்ற நண்பன் போல இருந்தான். you played with your son. உங்க பிள்ளையோட விளையாண்டீங்க. you fed your son. உங்க பிள்ளைக்கு ஊட்டினீங்க. wherever you went, நீங்க போன இடங்களில் எல்லாம் you brought something, some parcel, some good food, something, some gift for your son. எப்ப வெளியே போனாலும் நீங்க வெறுங்கையா வந்தது இல்ல. பிள்ளைக்கு ஏதாவது நல்ல ஆகாரம் பரிசு எதையாவது ஒன்னோட வாங்கிட்டு தான் வந்தீங்க. that hand cheated you. அதே கை உங்களை வஞ்சித்து ஏமாற்றி விட்டது. you cried. நீங்க கதறீங்க. you couldn't tell this to anybody. இந்த வேதனை யார்ட்டுமே சொல்ல முடியல. because of your love. ஏனென்றால் உங்க அன்பின் நிமித்தம். your son never came to know that love. அந்த அன்பை உங்க பிள்ளை இன்னுமே சரியா புரிஞ்சுக்கல. but my God knows it. ஆனால் என் ஆண்டவருக்கு அது தெரியும். my God knows it. என் ஆண்டவருக்கு அது தெரியும். that hand, அந்த கை turned against you. உங்களுக்கு விரோதமாய் திரும்பியது. this hand, இந்த கை. my dear children, அருமை பிள்ளைகளே, you worked hard. நீங்க கடினமா வேலை செய்றீங்க. day and night. இரவும் பகலும் பாடுபடுறீங்க. studied. படிப்பதற்காக. you went for the tuition. டியூஷனுக்கு எல்லாம் போய் படிக்கிறீங்க. spend money. பணத்தை செலவிடுறீங்க. and you worked hard. கடினமா உழைக்கிறீங்க. you wrote the examination. தேர்வுக்கு பரீட்சை எழுதும்போது you wrote the examination. பரீட்சை எழுதுனீங்க. what happened? ஆனா என்ன நடந்தது? you failed in the examination. அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி தோல்வி அடைந்தீங்க. you failed in the examination. பரீட்சையில தோல்வி. this hand, இந்த கை, you planted something. நீங்க ஒன்றை விதைத்தீங்க. it never grown and bear அது fruit. முளைத்து பலன் தரவே இல்ல. whatever you did with this hand, இந்த கையினால நீங்க செய்வது எல்லாம் it never prospered. அது ஒரு நாளும் பலன் தரல, செழிக்கல. why? ஏன்? curse. சாபம். curse. சாபம். curse. சாபம். I know a father. எனக்கு ஒரு தகப்பனை தெரியும். he took a sugar in his hand. அவர் தன்னுடைய கையிலே சர்க்கரையை எடுத்து he called his 1.5-year-old son. 1.5 வயது மகனை பக்கத்தில் அழைச்சு he called his 7-year-old daughter. 7 வயது மகளையும் பக்கத்திலே கூப்பிட்டு he asked them to open the mouth. அவங்க கூப்பிட்டு வாயை திறக்க சொல்லி he fed the
sugar in their mouth. அவங்க வாயிலே அந்த சர்க்கரையை ஊட்டிவிட்ட அந்த தகப்பன் Then he kept a bottle of potassium cyanide to kill the children. அப்படி சர்க்கரையை கொடுத்து ஒத்திகை பார்த்த பொழுது அந்த தகப்பனுடைய சட்டை பைக்குள்ளே பொட்டாசியம் சயனைடு என்கிற கொடிய விஷம் மறுநாளிலே பிள்ளைகளை இதே கையினாலே கொடுத்து கொலை செய்வதற்கு தயாராய் வைக்கப்பட்டிருந்தது. One day, ஒரு நாள் a gangster kicked and broke open the door. அடியாட்களிலே ஒருவன் மூர்க்கமாக வந்து கதவை வெட்டி உதைத்து திறந்து And they rushed into the room. வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து They held on the collar of a dear father. அந்த அன்பு தகப்பனுடைய குரல் வளையை நெரித்தார்கள். They started pushing and pulling. தள்ளுமுள்ளு நடந்தது. His 1.5-year-old son அவருடைய 1.5 வயது மகன் came to know what is happening. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது என்று புரிந்து கொண்டு A little child சின்ன பிள்ளை came on the knee முழங்காலிலே தவழ்ந்து வந்து under the leg of the gang leader. அந்த அடியாளுடைய காலை கட்டி பிடித்துக் கொண்டு Gang leader kicked him off. கெஞ்சின பொழுது அந்த அடியாள் கொஞ்சம் இரக்கமின்றி That help- கால்களிலே எட்டி உதைத்தார். That helpless father, அந்த கையாலாகாத தகப்பன் he cried out, சத்தமோட்டு கூப்பிட்டார். somebody come running. ஐயா, யாராவது வாங்க, They're killing my son. என் பிள்ளையை கொல்றாங்களே. One cursed hand, ஒரு சபிக்கப்பட்ட கை, one cursed ஒரு hand சபிக்கப்பட்ட கை raised against him. அவருக்கு விரோதமாக எழும்பி And that hand shut his mouth. அவருடைய வாயை பொத்தி And the cursed hand அந்த சபிக்கப்பட்ட கை held on his neck, அவருடைய குரல் வளையை நெரித்து pushed him to the wall. அவர் புறமாக தள்ளி They started beating him. அடித்து துன்புறுத்தினார்கள். Hearing his cry, அந்த கதறலை கேட்டு his 7-year-old daughter, 7 வயது மகள் who was getting ready to go to school, பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்த she மகள் came out. அறையிலே இருந்து வெளியே ஓடி She வந்தாள். knelt before the gang அந்த leader. ஆட்களுக்கு முன்பாக மண்டியிட்டு She கை folded கூப்பி her hand. கைகளை கூப்பி She cried அவள் out, கதறினாள். pleaded for mercy. இரக்கத்துக்காக கெஞ்சினா, Do not kill my appa. ஐயோ எங்க அப்பாவை Do கொல்லாதீங்க, not kill my எங்க appa. அப்பாவை கொல்லாதீங்க. A cursed hand ஒரு சபிக்கப்பட்ட கை came against her. அவளுக்கு விரோதமாய் எழும்பியது. That hand twisted her long curly hair. அவளுடைய நீளமான அடர்த்தியான சுருளான தலைமுடியை கொத்தாய் சுருட்டி பிடித்து That innocent hand அந்த இரக்கமில்லாத கை lifted that daughter. அந்த பிள்ளையை அப்படியே கொத்தாய் உயர்த்தி And he spoke filthy words. அசுத்தமான ஆபாசமான கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசினார். He put a price for that dear daughter. அந்த மகளுக்கு ஒரு விலைப்பட்டியலை அவள் கழுத்திலே தொங்க விட்டான். Cursed hand. சபிக்கப்பட்ட கை, Cursed hand. சபிக்கப்பட்ட கை, Cursed hand. சபிக்கப்பட்ட கை. But ஆனால் they nailed on the hand of my Jesus. இயேசுவின் கைகளிலே ஆணிகளை அடித்தார்கள். Blood came out. ரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. Blood came out. ரத்தம் பொங்கியது. Because of the shedding of the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிதறலினால் வலங்கையை தூக்குங்க. எல்லா கரங்களும் உயர்த்தி அந்த கையை நல்லா வீசுங்க. எல்லா அசைச்சு காட்டுங்க. Your hand. இந்த கை, Your hand. உங்கள் கை Not carrying any hurts. இனிமேல் சாபத்தை சுமக்கிற கை அல்ல. Your hand உங்கள் கை carries the power of God. தேவ வல்லமை சுமக்கிற Your கை. hand carries the power of God. கைகளிலே வல்லமை இருக்கிறது. Whatever you touch, நீங்கள் தொடுவது எதுவானாலும் it will be prospered. Wherever you go, நீங்கள் போகிற இடம் your hand carries the healing power of Rapha, Jehovah. யெகோவா ரஃபாவினுடைய சுகமளிக்கும் வல்லமை உங்கள் கைகளிலே இருக்கிறது. There my Jesus shed his blood for the 5th time. அங்கேதானே என் இயேசு 5வது முறையாக ரத்தம் சிந்தினார். Psalms 22:16 says, சங்கீதம் 22:16 they pierced my hands and my feet. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். After nailing on his hands, அவருடைய கைகளிலே ஆணி கடாவப்பட்ட பின்பு after that they put his hand together. அவருடைய கால்கள் இரண்டையும் சேர்த்து ஒன்றாக வைத்து Amen. ஆமென். And they nailed upon his foot. அவருடைய பாதங்களிலே கால்களிலே ஆணி அடித்தார்கள். Blood, ரத்தம், blood ரத்தம் came out of his foot. அவருடைய கால்களிலே இருந்து வெளியேறியது. Why? ஏன்? I find myself in the wrong place with this foot. இந்த கால்களினாலே நான் போக கூடாத இடங்களுக்கு அடி எடுத்து வைத்து துணிகரமாக போனேன். I and you find ourselves in the wrong place with the wrong people with this foot. இந்த கால்களினாலே நீங்களும் நானும் போக கூடாத இடங்களுக்கு, போக கூடாத நேரங்களிலே, போக கூடாத மனிதர்களோடு கைகோர்த்து கொண்டு போனோம். I and you find ourselves in the wrong place with the wrong people at the wrong time with this leg. இந்த கால்களினாலே தவறான இடங்களுக்கு, தவறான நேரங்களிலே, தவறான மனிதர்களோடு நாம் நடைபோட்டோம். Husband cheated wife
and walked in the valley of darkness. கணவன் மனைவியை வஞ்சித்து ஏமாற்றிவிட்டு இந்த கால்களினாலே பாவத்தின் இருள் நிறைந்த பகுதிகளுக்குள்ளே ரகசியமாய் நடைபோட்டான். Wife cheated husband and walked in the valley of darkness and did sin with this foot. மனைவி கணவனை வஞ்சித்து விட்டு பாவ இருளின் கொடிய பள்ளத்தாக்குகளிலே இரவுகளிலே தனித்து இந்த கால்களினாலே நடைபோட்டாள். Many children, அநேக பிள்ளைகள், they cheated God and their dear parents who poured their life for the welfare. தேவனையும் தங்களுடைய முழு வாழ்வையும் தங்களுடைய நலனுக்காகவே ஊற்றிவிட்ட பெற்றோரையும் வஞ்சித்து விட்டு From the college, from the school, they went to wrong places and they fell in sin. They enjoyed life with this foot. எல்லோரையும் வஞ்சித்து விட்டு கல்லூரியிலே இருந்து பள்ளியிலே இருந்து தவறான இடங்களுக்கு தவறான நபர்களோடு போய் பாவத்தை அனுபவித்தார்கள். You walked. நீங்க நடந்து 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 திரிந்தீர்கள். Tired of walking. நடந்து நடந்து களைத்து விட்டீர்கள். You were running and running. நீங்க ஓடி 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 பார்த்தீர்கள். Nothing came out of your running. உங்க ஓட்டத்தினால ஒரு பிரயோஜனமும் வரல. Curse. சாபம். Curse. சாபம். But ஆனால் Jesus shed his blood. இயேசு தனது இரத்தத்தை கால்களிலே இருந்து சிந்தினார். Because of the shedding of the blood, அந்த இரத்தம் சிந்தப்பட்டதினால் all the curses were broken. எல்லா சாபங்களும் முறிக்கப்பட்டு விட்டது. Because of the shedding of the blood, அந்த இரத்தம் சிந்தப்பட்டதால் you carry the authority to tread upon serpents and scorpions. இப்பொழுதோ உங்கள் கால்களினாலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு சகல சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம் உங்கள் கால்களிலே வந்திருக்கிறது. It says in Luke 10:19. லூக்கா 10:19 அப்படி சொல்கிறது. Behold, I give you authority to tread upon serpents and scorpions and over all the powers of enemy, and nothing will in any way hurt you. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. There my Jesus shed his blood for the 6th time. அங்கேதானே என் இயேசு ஆறாவது முறையாக ரத்தம் சிந்தினார். Matthew 27 verses 35 to 44. மத்தேயு 27:35 முதல் 44. When they had crucified him, they divided his clothing among them, casting lots. And they sat and watched him there. They set up over his head the accusation against him written, "This is Jesus, the King of the Jews." அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. Then there were 2 robbers crucified with him, one on his right hand and one on the left. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். Those who passed by blasphemed him, wagging their heads and saying, "You who destroy the temple and build it in 3 days, save yourself. If you are the Son of God, come down from the cross." அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். Likewise the chief priests also, mocking with the scribes and the Pharisees and the elders, said, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, "He saved others, but he can't save himself. If he is the King of Israel, let him come down from the cross now, and we will believe in him." மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். He trusts in God, let God deliver him now if he wants him, for he said, "I am the Son of God." The robbers also who were crucified with him cast on him the same reproach. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள்.
they crucified my Jesus. அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். One thief on the left, another on the right. வலப்பக்கத்தில் ஒரு கள்ளன், இடப்பக்கத்தில் ஒரு கள்ளன். They insulted him. இயேசுவை அவமானப்படுத்தினார்கள். Humiliated him. சிறுமைப்படுத்தினார்கள். Challenged him to come down. கீழே இறங்கி வா என்று சவால் விட்டார்கள். Why he couldn't do that? ஏன் அவர் அப்படி செய்யல? He came to die and save me and you. அவர் திட்டமிட்டே சாகும்படியே இந்த பூமிக்கு வந்தார். அந்த மரணத்தின் மூலம் உங்களை என்னையும் ரட்சிப்பதற்காக. He never came to save his life. அவர் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வரவில்லை. He came to die for me and you. உங்களுக்காக, நம்மை ரட்சிப்பதற்காக ஜீவனை கொடுக்க வந்தார். Psalms 27 verses 17 to 18. சங்கீதம் 22 17 18. I can count all my bones. They look and stare at me. They divide my garments among them. They cast lots for my clothing. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். My precious brothers and sisters. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, he was naked on the cross. கல்வாரி சிலுவையிலே அவர் நிர்வாண கோலமாய் தொங்கினார். Christ hung on the cross in complete humiliation. முழுக்க அவமானப்படுத்தப்பட்டு சிறுமைப்பட்டவராக நிராதரவாக கல்வாரியிலே தொங்கினார். In other words, totally naked. இன்னும் வேறு வார்த்தைகளிலே சொன்ன போலமா முழுக்க உடை எதுவும் இல்லாமல் நிர்வாண கோலத்தில் தொங்கினார். Isaiah 54 verses 6 says. ஏசாயா 54:6 சொல்கிறது. For Yahweh called you as a wife forsaken and grieved in spirit, even a wife of youth when she is cast off, says your God. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் தன் இளம் பிராயத்தில் விவாகம் செய்யப்பட்டு தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை நான் அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Matthew 27:46 about the ninth hour Jesus cried out with a loud voice saying, Eli Eli lima sabachthani, that is my God, why have you forsaken me? 9ஆம் மணி வேளையிலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று பலத்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். This is the only one time when Jesus called Father God turned his face. முழு சரித்திரத்திலேயும் இந்த ஒரே ஒரு இடத்திலே தான் இயேசு கூப்பிட்டு பிதா பதில் சொல்லாமல் தன் முகத்தை மறைத்துக் கொண்டது இந்த ஒரே. He was taking our rejection to give, to hand over the acceptance of God for me and you. நம்முடைய எல்லா புறக்கணிப்புகளையும் தேவனிடத்திலே சேர முடியாத அளவிற்கு தூரம் போயிருந்த நம்முடைய அவல நிலைமையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அங்கீகாரத்தையும் அன்பையும் நமக்கு கைமாற்றி கொடுப்பதற்காக இந்த பிரிவை சந்தித்தார். Jesus couldn't bear that rejection. இயேசு அந்த புறக்கணிப்பை மிகுந்த வேதனைக்குரிய அந்த பிரிவை சந்தித்தார். He was ready to die. அவர் சாவதற்கும் ஆயத்தமாக இருந்தார். But he couldn't bear that rejection. ஆனால் தகப்பனிடத்திலிருந்து பிதாவிடமிருந்து பிரிக்கப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. That is why he cried in the garden of Gethsemane. ஆகவேதான் கெத்செமனே தோட்டத்திலே அவர் அப்படி ஜெபித்து அழுதார். Father, பிதாவே, if possible, உமக்கு சித்தமானால் remove this cup from me. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். Yet not my will, ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல, your will be done. உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவது என்று ஜெபித்தார். This dear precious son knew that he would be rejected on the cross. ஏனென்றால் இந்த அருமையான தேவகுமாரனுக்கு சிலுவைக்கு போகும்போது இப்படி நிராதரவாய் தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்படுவோம் என்று நன்றாய் தெரியும். Such was their relationship. அவ்வளவு பிரிக்க முடியாத ஆழமான பிணைப்பு பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருந்தது. What is your relationship with Jesus tonight? இன்றிரவு உங்களுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? What is your priority tonight? இன்றிரவு உங்கள் வாழ்க்கையின் முன்னுரிமை எது? What is your priority tonight? எதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்துகிறீர்கள்? His heart is broken. அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. Matthew 27:50 says. மத்தேயு 27:50 சொல்லுகிறது. Jesus cried again with a loud voice and yielded up his spirit. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். He died on the cross. அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். John chapter 19 verse 34 says. யோவான் 19:34. But one of the soldiers pierced his side with a spear and
Immediately blood and water came out. ஆகிலும் போர்ச்சேவகனில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்டது. Blood and water. இரத்தமும் தண்ணீரும். Blood and water. இரத்தமும் தண்ணீரும். There he shed his blood for the 7th time. அங்கே இயேசு 7வது முறையாக இரத்தம் சிந்தினார். Blood, இரத்தம், water, தண்ணீர். blood, இரத்தம் and water. அதோடு தண்ணீர். Why water? ஏன் தண்ணீர்? It is the proof அதுதான் ஆதாரம் that there is not even one drop of blood in my body to shed you. The last drop is shed for you. இனிமேல் உனக்காக சிந்தப்படுவதற்கு என் சரீரத்திலே ஒரு சொட்டு இரத்தமும் மீதி இல்லை, அனைத்தும் முற்றிலுமாய் சிந்தப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம் தான் தண்ணீர் வெளிப்பட்டது. After the last drop of blood, water started coming. கடைசி சொட்டு இரத்தமும் வெளியேறிய பிறகு சரீரத்திலிருந்து தண்ணீர் வெளிப்பட ஆரம்பித்தது. He shed his blood அவருடைய இரத்தத்தை சிந்தினார் அவர். for the forgiveness of sin of you and me. உங்களுடைய என்னுடைய பாவ மன்னிப்புக்காக அவர் அப்படி இரத்தம் சிந்தினார். உத்தங்கரை he shed his blood. அவர் தனது இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். தமிழ்நாடு, தமிழகமே he shed his blood. இயேசு இரத்தம் சிந்தி விட்டார். in India he shed his blood for your sins. உன் பாவத்துக்காகவே இயேசு இரத்தம் சிந்தினார். ஆசியாவே lend your ear. செவிகளை சாய்த்துங்கள். my Jesus, என் இயேசு he shed even the last drop கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் உனக்காக சிந்தி விட்டார். to forgive your sins. உன்னுடைய பாவ மன்னிப்புக்கு விலைக்கிரயமாக 7 times 7 முறை he shed his blood. அவர் இரத்தம் சிந்தினார். 7 times 7 முறை he shed his blood அவர் இரத்தம் சிந்தினார். in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே. Then while they were beating on his face, அடுத்து அவருடைய முகத்திலே அறைந்த பொழுது, while they were whipping on his back, அவருடைய முதுகிலே சவுக்கினால் அடித்த பொழுது, when they put the crown of thorns, முள்முடியை தலையிலே சுமத்தின பொழுது, when they nailed on his hand, கைகளிலே ஆணியை உருவ குத்தின பொழுது, when they nailed on his leg, கால்களிலே ஆணி கடாவப்பட்ட போது, when they pierced on his அவருடைய side, விலாவிலே குத்தின பொழுது, blood 7 முறை இப்படி அவர் இரத்தம் 7 சிந்தினார். times 7 முறை இரத்தம் சிந்தினார். with different purposes. வெவ்வேறு காரணங்களுக்காக அப்படி 7 இடங்களில் அவர் இரத்தம் சிந்தினார். last drop கடைசி சொட்டு இரத்தம் he shed. அவர் சிந்தி முடித்து விட்டார். for what? இதற்காக. for whom? யாருக்காக? for you. உங்களுக்காக. for you. உங்களுக்காக. for me. எனக்காக. for you. உங்களுக்காக. the blood of Jesus cleanses us from all our sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. brothers and sisters, அருமை சகோதர சகோதரிகளே, recently the scientists of Oxford University released a research report. சமீபத்திலே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். Oxford University, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தலை சிறந்த பல்கலைக்கழகம். they made research for many years. பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். now they came to a conclusion. இப்ப அவங்க கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பின் முடிவுகள் என்ன தெரியுமா? you heard that they whipped Jesus. நீங்க இயேசுவை சவுக்கால் அடித்தார்கள்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். you know how many wounds in his body. அவருடைய சரீரத்தில் எத்தனை காயங்கள் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 5480 wounds in one body. ஒரு மனித உடம்புக்குள்ள 5480 காயங்கள். they put a thorn of crown on his head. 17 deep cuts on his skull. அவருடைய இந்த மண்டை ஓட்டுக்குள்ளே 17 ஆழமான வெட்டு காயங்கள் இருந்தது. if there is one wound on your head, will you sit here? உங்க தலையில லேசா ஒரு சின்ன காயம் இருந்தா இங்க வந்து உங்களால முழு கவனத்தோட உட்கார முடியுமா? 17 deep cuts. 17 ஆழமான வெட்டு காயங்கள். 350 soldiers and 50 horsemen dragged him. 350 போர்ச்சேவகர்கள் 50 குதிரை வீரர்கள் ஒரு மனிதனை தரன்னு இழுத்துட்டு வந்தாங்க. total 400 people against one man. ஒரே ஒரு மனிதனுக்கு விரோதமாக மொத்தம் 400 போர்ச்சேவகர்கள். அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. 150
deep cuts in his back alone. அவருடைய முதுகுல மட்டும் 150 ஆழமான காயங்கள். 6.5 liters of blood came out of his body. அவருடைய சரீரத்தில இருந்து 6.5 லிட்டர் ரத்தம் வெளியேறியது. The weight of the cross which he carried is 150 kilograms. அவர் சுமந்த அந்த சிலுவையினுடைய எடை 150 கிலோ. And the length of the cross vertically is 15 foot. நீள வாக்கில அந்த சிலுவையினுடைய உயரம் 15 அடி. And the breadth horizontally is 8 foot. குறுக்கு வசமாக இருந்த அந்த சிலுவையினுடைய நீளம் 8 அடி. Then nailed on his hand. அவருடைய கைகளிலே ஆணியை குத்தினார்கள். The length of the nail is 8 inches. அந்த ஆணியினுடைய நீளம் 8 அங்குலம். And the breadth is 3/4 inches. அதனுடைய அகலம் 3/4 அங்குலம். And the linen used to cover his body is 14 foot long and 3 foot breadth. 40 அடி நீளம் 3 அடி அகலம் உள்ள மெல்லிய 14 அடி நீளம் 3 அடி அகலம் உள்ள மெல்லிய வஸ்திரத்தினால அவருடைய சரீரத்தை போர்த்தினார்கள். Do you know the height of Jesus? இயேசு கிறிஸ்துவின் உயரம் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? 5 foot 11 inches. 5 அடி 11 அங்குலம். The weight of Jesus is 85 kilograms. இயேசுவினுடைய உடல் எடை 85 கிலோ. He was without a drop of water for 17 hours. 17 மணி நேரம் அந்த சிலுவை பாதையிலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காம அவர் இருந்தார். This is not from Bible. இவைகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட வேத ஆதாரங்கள் ஆனதல்ல. This is a research report of Oxford University. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி ஆய்வு முடிவு. Just for your information only. Just for your information only I am sharing here. உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக மட்டும் ஒரு தகவலுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வேதத்தில் உள்ளதல்ல. If there is a small wound in your body, ஒருவேளை ஒரு சின்ன காயம் உங்க உடம்புல ஏற்பட்டா, what a pain in your body. எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை. But 5480 wounds. 5480 காயம் ஒரு உடம்புலனா எப்படி இருக்கும்? To heal me and you. உங்களையும் என்னையும் சுகமாக்குவதற்காக. Let me ask you tonight. இன்றிரவு உங்களை பார்த்து நான் கேட்கட்டும். If he bore all your sickness on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய எல்லா நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். What power of darkness? அப்படியானால் இருளின் வல்லமை என்ன? What power of devil? What power of Satan could stop your healing tonight? இவ்வளவு பெரிய கிரயம் சிலுவையிலே செலுத்தப்பட்ட பின்பு எந்த இருளின் வல்லமை, எந்த சாத்தானின் வல்லமை உங்கள் சுகத்தை, உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியும்? Tonight. இன்றிரவு. Tonight. இன்றிரவு. Tonight. இன்றிரவு. Jesus shed his blood. இயேசு ரத்தம் சிந்தினதினால். Hallelujah. Hallelujah. There was a divine exchange on the cross of Calvary while he was shedding his blood. இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது ஒரு தெய்வீக பரிமாற்றம் சிலுவையிலே நடைபெற்றது. Jesus was wounded that we might be forgiven. நாம் பாவ மன்னிப்பு அடையும்படியாக இயேசு நமக்காக காயப்பட்டார். 2. இரண்டாவது, Jesus was wounded that we might be healed. நாம் சுகமாகும்படி அவர் தண்டிக்கப்பட்டார். 3. மூன்றாவது, Jesus was made sin with our sinfulness that we might be made righteous with his righteousness. அவருடைய நீதியினாலே நாம் நீதிமான்களாகும்படிக்கு நம்முடைய பாவத்தினாலே அவர் பாவியானார். Jesus died our death that we might receive his life. இயேசு நம்முடைய மரணத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய ஜீவனை நாம் பெற்று அனுபவிக்கும்படி அவர் மரணத்தை ருசி பார்த்தார். Jesus endured our poverty that we might share his abundance. அவருடைய பரிபூரணத்திலே நாம் பங்கடையும்படிக்கு அவர் நம்முடைய தரித்திரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். Jesus bore our shame that we might share his glory. அவருடைய மகிமையிலே நாம் பங்கடையும்படியாக நம்முடைய அவமானத்தை அவர் தன்மேல் சுமந்து கொண்டார். Jesus endured our rejection that we might have his acceptance
acceptance with the Father God. பிதாவாகிய தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்படும்படி அவரோடு கூட இணைக்கப்படும்படிக்கு நம்முடைய புறக்கணிப்பை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். Jesus was made a curse that we might enter into the blessings. நாம் ஆசீர்வாதங்களின் எல்லைகளுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானார். While Jesus was dying, இயேசு மரிக்கும் பொழுது he was exchanging this thing to me and you who believe Jesus. Jesus shed his blood இயேசு தனது இரத்தத்தை சிந்தினார் for the forgiveness of the sin of humanity. மனு குலத்தினுடைய பாவ மன்னிப்புக்காக. First Peter chapter 1 verses 18 and 19 says, 1 பேதுரு 1வது அதிகாரம் 18 19 வசனங்கள் சொல்கிறது, you have come unto Jesus the mediator of a new covenant, and to the sprinkled blood which speaks better than the blood of Abel. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக மேன்மையானவர்களை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். The blood, இயேசுவின் ரத்தம், the blood fell. ரத்தம் சிந்தப்பட்டது. Abel's blood fell on the ground. ஆபேலின் ரத்தம் பூமியிலே விழுந்தது. That blood cried. அந்த ரத்தம் கூப்பிட்டது. Curse came. சாபம் வந்தது. Jesus blood fell. இயேசுவின் ரத்தம் பூமியிலே விழுந்தது. It never brought a curse. அந்த ரத்தம் ஒருபோதும் சாபத்தை கொண்டு வரவில்லை. Jesus blood, இயேசுவின் ரத்தம் brought the blessings of heaven unto the earth. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பூமிக்கு கொண்டு வந்தது. Abel's blood, ஆபேலின் ரத்தம் crying for revenge. ஒரு பழிவாங்குதலுக்காக கூக்குரலிட்டது. That blood cried for revenge. ஆபேலின் ரத்தம் பழிவாங்கும். Jesus blood, இயேசுவின் ரத்தம், that blood is crying tonight. அந்த ரத்தம் இன்று கூப்பிடுகிறது. Not for revenge. பழிவாங்கிறதுக்கு இல்ல. Hey, not for revenge. ஐயோ பழிவாங்கிறதுக்கு இல்ல. Not for revenge. பழிவாங்க அல்ல. But the forgiveness of the sin of you. உங்களுடைய பாவத்தின் மன்னிப்புக்காக அந்த ரத்தம் கூப்பிடுகிறது. Tonight. இன்றிரவு. Tonight. இன்றிரவு. That blood is crying. அந்த ரத்தம் கூப்பிடுகிறது. That blood is crying. அந்த ரத்தம் கூப்பிடுகிறது. Do you want to come to that blood tonight? இன்றிரவு அந்த ரத்தத்தின் புண்ணியத்திற்கு வர விரும்புகிறீர்களா? That blood அந்த ரத்தம் will forgive your sins. அது உங்கள் பாவங்களை மன்னிக்கும். That blood அந்த ரத்தம் will break all the curses. எல்லா சாபங்களையும் உங்கள் வாழ்விலிருந்து That நீக்கும். blood அந்த ரத்தம் will heal you physically. உங்களை சரீரத்திலே சுகமாக்கும். Will heal you mentally. மனதளவிலே Will சுகமாக்கும். heal you spiritually. ஆவிக்குரிய Will ரீதியிலே heal you சுகமாக்கும். emotionally. உணர்வுகளை சுகமாக்கும். That blood அந்த ரத்தம் will bless you. உங்களை That ஆசீர்வதிக்கும். blood அந்த ரத்தம் protect you. உங்களை பாதுகாக்கும். That blood அந்த ரத்தம் will give you eternal life. உங்களுக்கு நித்திய வாழ்வை That தரும். blood அந்த will ரத்தம் lift you higher. உங்களை மேலும் மேலும் உயர்த்தும். That blood அந்த ரத்தம் will take away all the shame in your life. எல்லா அவமானங்களை நீக்கும். That blood அந்த ரத்தம் will break the iron bars and doors. இரும்பு கதவுகளை உடைத்து வெண்கல தாழ்பால்களை முறிக்கும். That blood அந்த ரத்தம் will open newer and wider doors for you. உங்களுக்காக புதிதும் விசாலமுமான திறந்த வாசலை ஏற்படுத்தும். That blood அந்த ரத்தம் will break and destroy the works of devil. பிசாசின் கிரியைகளை உடைத்து நிர்மூலமாக்கி தகர்த்து போடும். Blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Blood of Jesus. இயேசுவின் ரத்தம் That will destroy the works of witchcraft and the power of sorcery. பில்லி சூனிய வல்லமைகளை மந்திரவாத கட்டுகளை இந்த இரவிலே அந்த ரத்தம் முறிக்கிறது. The blood of Jesus. இயேசுவின் ரத்தம் That will destroy the works of Jezebel. யேசபேலின் வல்லமையை இந்த பட்டணத்தை விட்டு ஒழித்து The போடுகிறது. blood of Jesus. இயேசுவின் ரத்தம் That will destroy the power of adultery. விபச்சார ஆவியை முறித்து போடுகிறது. Rabana hastoro. ஹோலோ Rodo haserianto. லக்கோ Haserianto. ரபலோகோ. Blood of Jesus. இயேசுவின் ரத்தம் Blood of Jesus இயேசுவின் ரத்தம் will destroy the works of the power of Delilah. தெலிலாளின் ஆவியின் வல்லமை இயேசுவின் ரத்தம் முறிக்கிறது. Hallelujah. ஹalleluya. Blood of Jesus. இயேசுவின் ரத்தம் Blood of Jesus. இயேசுவின் ரத்தம் That blood is here. அந்த ரத்தம் இங்கே. That blood is here. அந்த ரத்தம் இங்கே. Heal you. சுகமாக்க, Deliver you. விடுவிக்க, Protect you. பாதுகாக்க, Restore you. ஆசீர்வதிக்க. Blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Blood of Jesus.
blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Blood is here. அந்த ரத்தம் இங்கே. Blood is here. இயேசுவின் ரத்தம். Blood is here. ரத்தம். Blood of Jesus. இயேசுவின் ரத்தம். It is falling. அது விழுகிறது. It is falling. விழுகிறது. Somebody shout hallelujah. ஹalleluya. One drop. ஒரே ஒரு சொட்டு ரத்தம். One drop ஒரு சொட்டு is more than enough for the whole Tamil Nadu. முழு தமிழகத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு சொட்டு போதும். Uttangarai. உத்தங்கரை Tonight இன்றிரவு that blood அந்த ரத்தம் fell on this ground இந்த பூமியிலே இந்த ஊத்தங்கரையிலே சிந்தப்படுகிறது. to declare, பிரகடனப்படுத்தும்படி to proclaim அறிக்கை பண்ணும்படி Jesus is the Lord of Uttangarai. ஊத்தங்கரைக்கு இயேசுவே ஆண்டவர் என்று பிரகடனப்படுத்த அந்த ரத்தம் விழுகிறது. That blood is proclaiming tonight. இன்றிரவு அந்த ரத்தம் உரத்த சத்தமாய் பலமாய் இயேசுவே ஆண்டவர் என்று ஊத்தங்கரைக்கு நிரூபிக்கிறது. Jesus is the Lord. இயேசுவே ஆண்டவர். Jesus is the Lord of Tamil Nadu. தமிழகத்துக்கு இயேசுவே ஆண்டவர். India, இந்தியா get ready. ஆயத்தமாக. Don't fear of the persecutions. உபத்திரவங்களை கண்டு பயப்படாதே. India is going to be saved. இந்தியா ரட்சிப்படைய போகிறது. My Jesus is going to put devil and his people into shame. என் ஆண்டவராகிய இயேசு சாத்தானையும் அவனுடைய மனிதர்களையும் அவமானப்படுத்த போகிறார். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். Hundreds and thousands every day. ஒவ்வொரு நாளும் ஆயிரமாய் மக்கள் ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையிலே சேர்க்கப்படுவார்கள். They will come to your church. அவர்கள் உங்கள் சபைக்கு நேராய் வருவார்கள். They will come to your church. உங்கள் சபைக்கு வருவார்கள். Today morning, இன்று காலை you heard the prophecy of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் சொன்ன தீர்க்கதரிசனத்தை கேட்டீர்கள். They are coming. வருகிறார்கள். They are coming. வருகிறார்கள். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. No weapon, எந்த ஆயுதமும் no weapon formed against you shall prosper. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near to you. உன் பக்கத்தில் 1000 பேரும் வல பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. The blood of Jesus இயேசுவின் ரத்தம் is like a shield around you. உன்னை சுற்றிலும் ஒரு அரணாய் சூழ்ந்திருக்கிறது. The blood of Jesus இயேசுவின் ரத்தம் is like a fortress around you. உன்னை சுற்றிலும் ஒரு கோட்டை மதிலாய் நிற்கிறது. The blood of Jesus இயேசுவின் ரத்தம் is like an army around you. உங்களை சுற்றிலும் ஒரு சேனையை போல ராணுவத்தை போல பாளையம் இறங்கி இருக்கிறது. The blood of Jesus இயேசுவின் ரத்தம் is like a firewall around you. அக்கினி மதிலாய் உன்னை சூழ்ந்திருக்கிறது. Who can touch you? உன்னை தொடுகிறவன் யார்? Who can touch you? உங்களை தொடுகிறவன் யார்? Whoever touches you, they are touching the apple of the eye of God. உங்களை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. Amen. ஆமென். ஆமென். Blood of Jesus. இயேசுவின் ரத்தம். No atom bombs, no hydrogen bomb, nothing is powerful as one drop of blood of Jesus. ஆமென். எந்த அணு ஆயுதமும் எந்த ரசாயன குண்டுகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே ஒரு துளி ரத்தத்துக்கு பக்கத்துல கூட வர முடியாது. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. I know in the spirit, என்னுடைய ஆவியிலே நான் அறிகிறேன், like a rainfall, ஒரு மழை பொழிவது போல the blood is falling all over ஊத்தங்கரை. ஊத்தங்கரை முழுவதிலும் அந்த ரத்தம் மழை போல மழை போல மழை போல மழை போல ஊத்தங்கரை நினைக்கிறது. Hundreds and thousands of mighty angels, ஆயிரமான பலத்த தூதர்கள், they mighty angels, பலத்த தூதர்கள், they are marching in ஊத்தங்கரை. ஊத்தங்கரைக்குள்ளே அணிவகுத்து வருகிறார்கள். Hallelujah. How many of you want to come under this blood tonight? இன்றிரவு உங்கள எத்தனை பேர் இந்த ரத்தத்துக்கு கீழே நான் வர விரும்புறேன், இந்த ரத்தத்தால நினைக்கப்பட கழுவப்பட விரும்புறேன். One day, ஒரு நாள் I came under that blood. அந்த ரத்தத்தின் கீழே நான் வந்தேன். You heard my testimony. என்னுடைய சாட்சியை நீங்க கேட்டீங்க. Now you know what is my life. இப்ப என்னுடைய வாழ்க்கை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். Why? ஏன்? Blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Blood of ஆமென். Jesus. இயேசுவின் ரத்தம். I am not here with Kerala police, இப்ப நான் கேரள போலீஸ் பாதுகாப்போட உங்க முன்னாடி நிக்கல. but I have a special protection. எனக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கிறது. If your spiritual eyes are opened, உங்கள் ஆவிக்குரிய கண்கள் இப்பொழுது திறந்திருக்குமானால் 1 2 3 4 5 6 people, 1 2 3 4 5 6 பேர், not 6 people on the pulpit. நல்லா நீங்க ஆவியில பார்த்தா இங்க 6 பேர் மட்டும் இல்ல. அல்லேலூயா 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 Hallelujah. அல்லேலூயா. Blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Blood of Jesus. இயேசுவின் ரத்தம். How many of you want to be cleansed tonight? இன்றிரவு இந்த விலையேறப்பெற்ற ரத்தத்தால கழுவப்பட எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you want to be liberated from the curses in your life? உங்க வாழ்க்கையை இத்தனை காலம் ஆட்டி படைத்த அந்த சாபத்தில் இருந்தெல்லாம் இந்த ரத்தத்தினால இன்னைக்கு எத்தனை பேர் விடுதலை அடைய விரும்புறீங்க? How many of you want to receive a healing tonight by the blood? இன்றைக்கு எத்தனை பேர் அந்த விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தால் சுகமடைய விரும்புகிறீர்கள்? Let me see your hands. உங்க கரங்களை நான் பார்க்கட்டும். Stand on your feet. எழுந்து நில்லுங்க.